அப்பாவை காணங்கிற மாதிரி பேசுறதுனா இவர் காணாம போறது எவ்வளவு நாளாகும்? இவர் என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டு முதலமைச்சர் வந்துட்டாரா? அதுக்கு என்ன மு.க. ஸ்டாலின் பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி அவருக்கு இருக்கு? இன்னைக்கு சட்டமன்றத்தில் மிரட்டா திமுக பயப்படுமா? விசாகலத்தில் பாப்பியா திமுக இந்த மிரட்டலுக்கு திமுக அஞ்சாது. திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு அன்றாடம் காவல் காப்பதற்கு காவல்துறை இருக்கிறது. அந்த காவல்துறைக்கு தலைவராகத்தான் முதலமைச்சர் இருக்கிறார். இதை உடனடியாக செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு உயிர் போய் 6 மாதம் கழிச்சு அந்த உயிரை திருப்பி நீங்க கொடுக்க முடியுமா? ஒரு சிறுமிக்கு இன்னைக்கு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது. 6 மாதம் கழித்து பேச முடியுமா? பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார். பொதுமக்களையும் மதிப்பதாக இல்லை. அரசு வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு நேரடி தொடர்பு என எஃப்ஐஆர் புத்தகம் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பிய மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள். ஜனநாயகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் ஜனநாயக கேள்வி கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. எதிர்க்கட்சினா கேள்வி கேட்க தான் வந்திருக்கிறோம். மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கேட்பது தான் கேள்வி கேட்க தான் செய்வோம். அதில் நான் ஒரு மூத்த உறுப்பினர் 1984 சட்டமன்றத்தோட நுழைஞ்சவன். முதலமைச்சர் என்ன மாதிரி மக்கள் தொண்டு செய்து முதலமைச்சர் வந்திருக்கிறாரா? ஒழிப்போருக்காக நல்லா சிறை போனவனா? முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் கொடுத்திருக்கின்றது. கூட்டுக்கும் மேற்பட்ட துணை மனிதர்கள் 10,000 கோடியில் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன என்று ஒரு பத்திரிகை செய்தி இருக்கு. அதெல்லாம் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். இதை தொடர்ந்து புத்தகம் உருவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே அரசு கொள்ள வேண்டும். அவர்களிடம் நடத்திய விசாரணை அடிப்படையிலே தற்போது செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் திமுக முக்கிய நிர்வாகியாக இருக்கும் செந்தில் பாலாஜியை போலீசார் தேடுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. Why doesn't why? This is business. This is my sweat. I know, but I did business. Shut up. ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக அனிதா ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. அது என்னடானா, தாவேக்கால வந்து இணைய சொன்னாங்க. குறிப்பாக திமுகலேருந்து விலகி, அதாவது என் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இணைய சொன்னாங்க. நான் இணைய மாட்டேன்னு சொல்லி என் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பழியை போட்டு என்னை வந்து கைது பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவதூறு பேசினாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கைது பண்றோன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்றது பார்க்க போறோம். அடுத்து கரூர்ல 41 பேர் இறந்தாங்களே. குறிப்பா அப்ப இருந்த நடிகர் விஜயை பார்க்க போன மக்கள்ல 41 பேர் இறந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ நமக்கு அதுல ஒரு 2 கருத்து முரண்பாடு இருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அடுத்து அதிமுகல இருந்து இப்போ சாரையாக பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கால போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி போய் சேர்றவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக அதிமுகவில் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் வச்சு கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். அடுத்து இப்போ ரீசெண்டாக பூந்தமல்லியில் ஆக்கிரமிப்பு பகுதிகளை வந்து அகற்றுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அங்கே இருக்கிற மக்களை வந்து அவங்களுடைய வீடு இது எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி அவங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா தெருவில் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அண்ணா உங்களுக்கு தானே நாங்கள் ஓட்டு போட்டோம், நீங்கள் சொன்ன விஷயத்தை ஏன் நீங்கள் பண்ணலைன்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன, விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஸோ அதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஆய்வு போய் அதாவது மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவங்க, எந்த ஒரு பொறுப்பில் இல்லாதவங்க, சும்மா நார்மலாக ஒரு அந்த கட்சியில் இருக்கோன்ற ஒரே ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க போய் ஆய்வு பண்ணுறது வந்து நிறுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது இப்போ கொஞ்ச நாளாக நின்று இருந்துச்சு, ஆனால் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. சரி, எதுக்காக கைது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து, அதாவது அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்வர் விஜயை ரொம்ப அவதூறாக பேசுகிறாரு, ரொம்ப வந்து அசிங்கமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே அதாவது லாட்டரியை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி 1-2 விஷயத்தை வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாங்க. கஞ்சா விற்கிறவனும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உன் கட்சியில வந்திருக்கான யோக்கியமா பேசுறியா? பெண்களெல்லாம் பாதுகாக்க போறேன்னு சொல்லிய முதல்ல உன்னுடைய மனைவிக்கு நீ பதில் சொல்லு, உன்னுடைய மகனுக்கு பதில் சொல்லு. நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவியிட்டிய, உன்னுடைய மனைவி வந்தாளா இல்ல உன்னுடைய மகன் வந்தாளா? இதுக்கெல்லாம் நீங்கள் கைது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்குமே தோண்டிகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் கைது பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே அப்பாவா காணோன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார். யார்? நம்ம விஜய் அவர்கள். அப்போ அவருக்கு நீங்கள் என்ன இது எடுத்து போகிறீங்க? இன்னொருத்தர் டைரெக்டாக ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு குற்றச்சாட்டு, திமுக மேலே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக போலீஸ் தான் அந்த 41 பேரை வந்து கொலை பண்ணாங்கன்னு சொல்லி பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன?
என்ன இது தெரியல. அதுக்கும் நீங்க எதுவும் சொல்லல, ஆதவர்ஜனா எந்த ஒரு இதுவுமே வைக்கவே இல்லை. சரி, இன்னொரு விஷயம், இதெல்லாம் விடுங்க. இப்போ இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதுக்கெல்லாமா கைது பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேனே. அப்போது அந்த மாதிரி திருவைகுண்டம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் தாவேக்கா சேர்ந்த பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வந்து வன்கொடுமை பண்ணாங்க. அதில் அங்கே இருந்த சட்டமன்ற உறுப்பினராக கூடிய சரவணன் மேலே நீங்கள் என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்கள். இவர் அவதூறாக பேசினார், சரி ஓகே நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஒரு முதல்வர் மேலே இந்த மாதிரி அவதூறு பேசினாருன்னு சொல்லி நாங்களே ஏற்றுக்கிறோம். ஆனால் உங்களுடைய கட்சிக்காரங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒன்றுமே இல்லை. உங்கள் கட்சிக்காரன் பண்ணால் சரி, மற்றவங்க கட்சிக்காரன் பண்ணால் தப்பாங்க. சரிங்க, இப்படி வந்து அவதூறு பேசினான்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் நார்மலாக நாம் தமிழருக்கோ இல்லை திமுகக்கோ சப்போர்ட் பண்ணுறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்னா, குறிப்பாக இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ, அதுக்கு கீழே கமெண்ட்ஸை போய் உங்களால் படித்து பார்க்க முடியுமா? அவ்வளோ அசிங்கமாக எழுதுறானுங்க, அவ்வளோ கேவலமாக அவங்க வீட்டை பற்றி, அவங்க குடும்பத்தில் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்கள பற்றி அவ்வளோ கேவலமாக எழுதுறானுங்க. இவங்க மேலெல்லாம் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? சரிங்க, இவங்க மேலே நடவடிக்கை கூட வேணாம். ஒரே ஒரு சும்மா உங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ ஒரு சொல்லவாச்சும் செய்யலாம்ல, ஒரு அறிவுறுத்தலாச்சும் பண்ணலாம்ல. இந்த மாதிரி நாகரிகமற்ற முறையில் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் நாகரிகத்தை கடைப்பிடிங்கன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க, எந்த இடத்தையும் சொல்ல மாட்டாங்க. நீ வாயில் வந்து அடிச்சு விடு, வாயில் வந்து பேசு, அசிங்கமாக பேசு, எவ்வளோ வேணால் பேசு, எவனை வேணால் திட்டு, கட்சி உன் பின்னாடி நிற்கும், அரசு நம்ம உன் பின்னாடி நிற்குன்ற மாதிரி. ஏன்னா இவனுங்களே பார்த்தீங்க அப்படின்னா ரூட் மாஃபியா வச்சு அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. யாராச்சும் ஒருத்தவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னா போச்சு, முடிஞ்சிச்சு. அவங்கள நோகடிச்சு நொங்கடிக்காம விட மாட்டானுங்க இவனுங்க. அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுவும் தப்பு இல்லைன்னு தான் தோணுது. இவங்க மேலே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அவங்க மேலேயே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நாங்களும் சொல்கிறோம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அடுத்து கரூரில், அதாவது நடிகர் விஜயா இருக்கும்போது அங்கே மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் கூட்ட நெரிசலில் அந்த ஸ்டாம்ப் பேடில் 41 பேர் இறந்துடுறாங்க. இந்த இறப்புக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கு இதில் நீங்கள் அரசு வேலை கொடுக்காம இருங்க, நமக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. ஆனால் நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அரசு வேலைக்காக எத்தனையோ வருஷமாக அந்த வேலைக்காக படித்து அதுக்காக மெனக்கட்டி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த வேலை தட்டி பறிக்கிறீங்களோன்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையில் அப்படி தான். இப்போ 41 பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ அந்த 41 வேலை வேறு யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு அந்த வேலைக்காக ராத்திரி பகலாக படித்து அந்த வேலைக்காக இது பண்ணி 1-2 மார்க்கில் கூட போயிருக்கலான்னு கூட வைங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத அந்த வேலை 41 பேர் இறந்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் சரிப்பா? நீங்கள் அவங்களுக்கு 41 பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? இந்த 41 பேருக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம், ஆனால் எந்த விதத்துலையுமே நார்மலாக வந்து அந்த வேலைக்காக வந்து அப்ளை பண்ணுறவங்க, அதுக்காக இப்போ எக்ஸாம் எழுதுகிறவங்க, அதுக்கு குவாலிட்டியாக இருக்கக்கூடியவங்களுடைய வேலைக்கு எந்த ஒரு பாதகமும் இருக்காது அப்படின்ற மாதிரி உங்களால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? தெரியல. ஏன்னா அதுவும் தெரியல. ஏன்னா இந்த 41 பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம், இப்போ அதாவது இவர் ஜூலையில் இப்போ ஒரு 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ கரூரில் போய் இது பண்ண போகிறார், கரூரில் போய் அந்த மக்களை சந்திக்க போகிறாருன்றாங்க. அவங்களுக்காக அலற மாதிரி எலெக்ஷனில் நிற்க மாட்டேன், அரசியலே வேணான்னு என்ன நடிப்படா, நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? ஸோ அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நியூஸை நம்ம வெளியிட்டோம் அப்படின்னா, எப்படியுமே நம்ம அங்கே போனோம்னா யாராச்சும் விஜய் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் அவர் வந்த விஷயத்தினால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இத்தனை மக்கள் இறந்தாங்கன்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் கேள்வி கேட்பாங்களே, அவனையுமே நம்ம முடக்கணும். அப்போ முடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு நம்ம என்னென்னலாம், ஏன்னா ஏற்கனவே 20 லட்சம் வந்து இவர் கொடுத்துருக்காரு, மேபி 10 லட்சம் அப்போ அதுக்கு எனக்கு தெரிஞ்சு திமுக டைம் பீரியடில் வந்து 10 லட்சம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த பணம் அது ஒரு தனிப்பட்டது. இப்போ நான் அவங்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்குறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் எதுவும் பேச மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் இவர் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வேலையும் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது. ஆனால் இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இவர் கரூருக்கு போனார் அப்படின்னா வேலையாக இதைத்தான் சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு எல்லா மக்களையும் கூப்பிட்டு வச்சு இவர் ஒரு பேச்சு இவர் அந்த பேப்பர்லாம் பார்த்து படிப்பார்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணார்னா இந்த விஷயம் ரொம்ப மெயினாக வச்சுருப்பார்.
நான் வந்து இந்த மாதிரி 41 பேருக்கு வந்து இது இறந்தவங்களுக்கு என்னால் என்ன முடியுமோ, இந்த அரசாங்கத்தினால எனக்கு இருந்துக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். 41 பேருக்கு அரசு வேலை நான் போட்டு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேணாம்னு சொல்லி இந்த ஒரு மேட்டரை மட்டும் மெயினாக வச்சு பேச போகிறாரு. அப்படி தான் நடக்க போகுது. இப்போது நார்மலாக ஒருத்தர் வந்து இந்த வேலைக்காக போராடிக்கிட்டு இருக்கவனுக்கு தான், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து நம்ம அதிமுகவில் இருந்து இப்போ நிறைய பேர் விலகி ஏன்டா தாவேக்கால போய் சேர்றீங்க, உங்களால் ஒரு உங்கள் கட்சிக்கு நியாயமாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம். இது நாம் மட்டும் கிடையாது. இப்போ அதிமுகவில் இருந்து இப்போ ரீசெண்டாக இந்த டைம் பீரியடில் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களே இப்போ விலகி போனாங்களே அவங்களாம் வச்சு செய்ன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அதெல்லாம் அவங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். ஏன்டா உங்களால் ஒரு 5 வருஷம் உங்களால் பதவி எல்லாம் இருக்க முடியாதா, அவ்வளோ உங்களுக்கு பதவி அறிப்பு கேட்குதான்னு சொல்லி அவங்க அவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற தொண்டர்கள். ஏன்டா ஓடுறீங்க, பதவி இல்லாமல் 5 வருஷத்துக்கு ஏன்னா 10 வருஷத்துக்கு கல்யாணம் சம்பாதிச்சுட்டு இந்த கட்சி விட்டு ஓடுற நாய்களா, ஏன்டா இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிக்கலாம் நாய்களா சாதாரண தொண்டை எவ்வளோ போடுறாங்களா இந்த கட்சி விட்டு ஓடிக்கூடிய கொள்ளையடிச்சு நீங்கள் ஒரு ஆளுக்கு ஓடிடலாம், நிறைய கூட ஓடிக்கூடிய சம்பாதிச்சுடா, ஏன்டா ஓடுறீங்க நாய்களும் சொல்லக்கூடாது. ஏன் திமுக கூட தான் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பதவியில் இல்லாமல் இருந்தாங்க, அரசாங்கம் வந்து இது பண்ணாமல் இருந்தாங்க, அவங்கெல்லாம் அமைதியாக இருந்தாங்க. ஏன்டா உங்களால் அது கூட இருக்க முடியாதான்னு சொல்லி இப்போ விலையெல்லாம் போயிட்டு இருக்காங்களே. இப்போ நேற்று கூட ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார் செல்ஃபி எடுங்க அப்படின்னு சொல்லி, அவருக்கும் சேத்தாப்பில் தான் இவங்க பிடிச்சி கத்தி திட்டிக்கிட்டு இருக்காங்க. சார் இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய கேஸு போக வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னும் வெயிட் பண்ணி இன்னும் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டியும் திட்டுருங்க, இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிக்கங்க. ஏன்னா நிறைய கேஸு போக போகுதுன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திட்டுங்க. அடுத்து இப்போ நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க. அண்மை செய்தி, சகோதரர் மற்றும் சகோதரர் மனைவியை தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கி கொலை மிரட்டல் என வழக்கு தொடர்ந்த நிலையில் நேரில் ஆஜராக புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு தொழில் போட்டி காரணமாக உடன் பிறந்த சகோதரர் வீட்டுக்குள் புகுந்து கொலை மிரட்டல் மற்றும் தாக்கியதாக வழக்கு பதியப்பட்டுள்ளது. இது எதுக்காக அப்படின்னா அவருடைய சகோதரர் அண்ட் அவங்களோட வைஃபை கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேபி உங்களுக்கு அந்த வீடியோலாம் தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்கு போய் உருட்டுக்கட்டையோட போய் அவங்க 2 பேருமே சரமாரியாக தாக்குனதுனால அந்த வீடியோ ஆல்ரெடி வெளியாகி ரொம்ப வைரல் ஆச்சு. அப்படிப்பட்டவர் தான் நீதியமைச்சர். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதாவது சொத்து விவகாரத்தில் சொந்த சகோதரனையே நீ போய் அடிக்க போகிற அப்படின்னா உங்களை நிதியமைச்சராக போட்டிருக்காருன்னா எனக்கு இதுவே ரொம்ப கான்ட்ரடிக்டாக தான் இருக்குது. ஏன்னா சொத்து பிரச்சனையிலே இப்போ போய் சண்டை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நிதியமைச்சராக வேற போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோன்னு தான் தோணுது. ஏன்னா அந்த ஒரு பெருந்தன்மையே இல்லை, சகோதரன் தானேன்னு பெருந்தன்மை இல்லாமல் அவங்க வீட்டில் போய் அவ்வளோ ரவுடிசம் பண்ணிவிட்டு இப்போ நிதியமைச்சராக போயிருக்கீங்க அப்படின்னா யோசிச்சுக்கங்க மக்களே, நீங்கள் தான் யோசிக்கணும், நீங்கள் தான் எதாக இருந்தாலும் பண்ணணும். இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல். அடுத்து விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு தேர்தலுக்கு முன்னாடி. அதாவது ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு வந்து கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருந்தாலோ, அந்த இடத்துக்கு ரேஷன் கார்டு இருந்தாலோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி அப்படி இருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்குவதற்கு பரிசீலனை செய்யப்படும், பட்டா வழங்கப்படும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேரோட ஆக்கிரமிப்பு வீடுகளை இடித்து தள்ளிச்சு தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. அரசு நிலத்தில் வீடு கட்டி வருட கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். சென்னை பூந்தமல்லி அருகே குட்டை புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் நீதிமன்ற உத்தரவின்படி இடிக்கப்பட்ட நிலையில் அங்கு குடியிருந்த மக்கள் போலீசார் மற்றும் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அங்கே இருக்கிற மக்கள் இது பண்ணுறாங்க, அதாவது உங்களுக்கு தானேயா ஓட்டு போட்டோம், உங்களுக்கு ஓட்டு போட்ட எங்கள் வீட்டையே நீங்கள் அடித்து நொறுக்கிட்டு இருக்கீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்குமே இதில் ஒரு கருத்துமே இருக்குது. என்ன அப்படின்னா கீழே அந்த ஒரு இதில் கமெண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. அதாவது ஆக்கிரமிப்பு வீடு வந்து பண்ணாங்க அப்படின்னு அகற்றதான் செய்வாங்க. அப்புறம் என்ன இதுக்கு உங்கள் அண்ணன் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட வீடுகளுக்கு நான் பட்டா கொடுப்பேன்ற மாதிரி எதுக்காக சொல்லணும்?
இருப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஏன்னா நிறைய இது மட்டுமா சொன்னார், இன்னும் எவ்வளவோ சொன்னார். அந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவங்களுக்கு பாதி தள்ளுபடின்னு சொன்னார். அதுவே ஆப்பு வச்சு விட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக உங்களுக்கு ஏன்டா ஓட்டு போட்டோன்னு சொல்லி வேற போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கே செவி சாய்க்காதவங்க இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லுங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆக்கிரமிப்பு பண்ணவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்குறதெல்லாம் ஒரு விஷயமான்ற லெவலுக்கு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்டாங்கன்னா இது கோர்ட்டு பண்ண வேண்டிய விஷயம். கோர்ட்டு தானே இதெல்லாம் தலையிடுது. கோர்ட்டு சொன்னது நீங்கள் எப்படி அதை தலையிடலான்னு சொல்லி அதே விஷயம் தான் நாங்களும் கேட்குறோம். கோர்ட்டு தலையிட்டு இது பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு நீங்கள் எப்படி அதுக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்க? உங்களுடைய உத்தரவாதத்தின் பேர் நீங்கள் கொடுத்த உத்தரவாதம் தானே ஒன்று. அதை நம்பி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டான். இப்போயாச்சும் உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓட்டுக்காக மட்டும்தான் உங்களை ஒரு ஓட்டாக மட்டும்தான் மதிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு எந்த ஒரு நீங்கள் ஒரு மனுஷனாக கூட உங்களை மதிக்கலை. நீங்கள் ஒரு ஓட்டு, அவ்வளோதான். அந்த ஓட்டை நான் எப்படி வாங்குவேன்றதில் தான் அவங்க வந்து குறியாக இருக்காங்களே. ஆனால் இந்த நாட்டை பற்றியோ இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களை பற்றியோ எந்த ஒரு கவலையுமே கிடையாது இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு. நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லி தான் பார்க்க முடியும். தெரியலைன்னா இன்னும் போங்கன்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தோம், சும்மா இருக்கிறவங்களாம், அதாவது மாவட்ட செயலாளர், தாவேக்கால மாவட்ட செயலாளர், அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த பொறுப்பில் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆய்வு பண்ண போகிறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக பங்கமாக சோசியல் மீடியாவில் வச்சு செஞ்சு விட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடியில் இருக்கக்கூடிய நம்ம பிரபு டென்டல் பிரபு இருக்கார்ல, இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு அவர்களுடைய அப்பா, அவர் போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. என்னங்க, அமைச்சர் போய் ஆய்வு பண்ணுவாங்களா? அமைச்சரோட அப்பெல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பொறுப்பில் இல்லாத நீங்கள் எப்படி போய் ஆய்வு பண்ணலாம்? நான் தான் கேட்குறேன், பொறுப்பில் இல்லாத நீங்கள் எப்படி போய் ஆய்வு பண்ணலாம்? யார் ஆய்வு பண்ணணுமோ அதுக்கான பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க போய் பண்ணட்டும். அவங்க கூட போகிறீங்கன்னா வேறு விஷயம். ஆனால் அவங்க இல்லாமல் இவரே தனியாக போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா இது எப்படி? கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதான் என்ன அப்படின்னா, அதாவது அவர் தான் வரணும்னு என்ன அவசியம் இருக்குது? யார் வேணால் ஆய்வு பண்ணலாம், நல்லது பண்ணால் சரி. அப்படியா சார்? அப்படியா? அப்போ தலைமை செயலகத்துக்கு நானே போயிடுறேன். போய் விஜய் அவர்கள் உட்காந்துருக்கிற சீட்டில் போய் நான் உட்காந்து நான் நல்லது பண்ணுறேன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? சரி. கலெக்டர், இப்போ தாசில்தார், இந்த மாதிரி இவங்க அவங்கவுங்களுடைய பொறுப்பு கொடுத்துருக்காங்களே. இப்போ தாசில்தார் இல்லை கலெக்டர், இவங்க எல்லாருமே ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த ஒரு இதை கொடுத்து அரசாங்கம் உட்கார வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நான் போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பதில் நான் உட்காந்துக்கிட்டு நான் நல்லது மக்களுக்கு நல்லது தானேங்க பண்ண போகிறேன், நல்லது பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நான் வந்து நல்லது பண்ணுறேன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? அப்படித்தான் இருக்குது இவர் பண்ணுறதுமே. நீங்களும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வழிமுறை இருக்குது. அவங்களுக்கான பொறுப்பு கொடுத்துருக்காங்க. மக்கள் எப்படி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஒரு இது அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்களோ அதை அவங்க செயல்படுத்தட்டும். ஆனால் நீங்கள் போய் நான் போய் ஆய்வு பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன்ட்டு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு தப்பில் தான் போய் முடியும். இப்போ நான் பேசுகிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. அப்போது இது எந்த மாதிரி இதில் போகணும்னு தான் தெரில. எனக்கு இன்னும் நிறைய பேர் சேர்ந்து நான் வந்து ஆய்வு பண்ண போகிறேன்னு சொல்லி எல்லாரையும் போட்டு நோகடிங்க. இதை தான், ஏன்னா உங்களுடைய தாவேக்கா கட்சியில் அந்த புஷி ஆனந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, அதாவது இந்த மாதிரி எந்த ஒரு பொறுப்புலையுமே இல்லாதவங்க ஆய்வு பண்ண போகக்கூடாதுன்னு அவரே தான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதை கூட மதிக்காமல் இவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அது என்னத்தை சொல்கிறது? அடுத்தது ஆதவ் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 41 பேர் மரணத்துக்கு திமுக தான் காரணம், அதுவும் குறிப்பாக காவலர்களை ஏவி விட்டு அவங்கள கொலை பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. அவர் பேசுனது அதை மக்கள்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா மக்கள் கிளிகளையும் கிழிச்சு விட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக அவர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த விஷயத்துக்காகத்தான் நீங்கள் குளத்தூரில் தோற்று போனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுக்கும் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏங்க சம்மந்தமே இல்லாமல் கரூரில் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா குளத்தூரில் எப்படிங்க தோற்று போவாங்க? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட தான் தோற்று போனீங்க. அப்போ கரூரில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால தான் நீங்கள் தோற்று போனீங்கன்னு சொல்லலாமா? அப்படின்ற மாதிரி மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஆதவ் வாயை திறந்தாலே பொய் தான், பொய்யை தவிர அந்த மனுஷனுக்கு வேற எதுவுமே வராதுன்னு சொல்லி மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அந்த கரூர் மக்கள் விட்ட சாபத்தினால தான் திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு, திமுக தலைவரும் தோல்வி அடைஞ்சிருக்காருன்னு ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு. அப்படி கரூர் மக்கள் சாபம் விட்டால் ஜெயிச்சிருந்தது திமுக வரலங்க, ஜெயிச்சது அதிமுக. அங்கே தாவேக்க ஜெயிக்கல, எப்படி எடுத்துக்கிறது? அப்போ மற்ற இடத்துலலாம் யாரும் சாபம் விடலையா? அப்போ ஜெயிச்சவங்கலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வாட் அர்ஜுன் ஸ்பீக்ஸ் இஸ் அட்டர் நான்சென்ஸ்.
ஆதவுக்கு ஒன்றும் இல்லை பிரதர், அவர் வாயை திறந்தாலும் போய் தான் சொல்றாரு. அந்த கேள்வியை தான் நாமளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சார், ஏதாவது உண்மைத்தன்மை இருந்தால் அதை பேசுங்க. உண்மையே இல்லாத விஷயத்த நீங்கள் பேசி பேசி பயங்கரமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு ஃபேக்ட் செக் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசுங்க. வாயில் வந்ததெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா இப்போ நீங்களும் ஒரு அமைச்சர். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே எக்கிக்கிட்டே வா. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பை.